இந்தியா வங்கதேசம் இடையேயான மோதல் என்பது நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் நம்மை எதிரியாக பார்க்கும் சீனா புதிய திட்டத்தோடு வங்கதேசத்தில் களமிறங்கியுள்ளது. இந்த திட்டம் கைகூடும் பட்சத்தில் நம் நாட்டுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவு என்பது நாளுக்கு நாள் விரிசலடைந்து கொண்டே செல்கிறது. ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்த பிறகு வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. இதன் தலைமை ஆலோசகராக உள்ள முகமது யூனுஸ் நம் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வருவதே இரண்டு நாடுகளிடையே பிரச்சனை ஏற்பட காரணமாக இருக்கிறது. இரண்டு நாட்டு எல்லையில் நம் நாட்டு வீரர்கள் வேலி அமைப்பதை தடுப்பது, வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீது தாக்குதலை நடத்துவது, சமூக வலைதளங்களில் நம் நாட்டுக்கு சொந்தமான பகுதிக்கு உரிமை கொண்டாடி போஸ்ட் போடுவது, பாகிஸ்தான், துருக்கி உள்ளிட்ட நாடுகளோடு நெருக்கம் காட்டுவது, ராணுவ உறவை அவர்களோடு வலுப்படுத்துவது என்று முகமது யூனுஸ் செயல்பட்டு வருகிறார். இது நம் நாட்டுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்தியா வங்கதேசம் இடையேயான மோதல் என்பது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலே தொடங்கியது. ஆனால் கடந்த 6 மாதமாக சீனா இதில் தலையிடவே இல்லை. சீனா நமக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மௌனமாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான பிரச்சனையை சாதகமாக்கி சீனா சைலண்டாக வேலை ஒன்றை செய்திருக்கிறது. அதாவது வங்கதேசத்துடன் சீனா தொடர்ந்து நட்பு பாராட்ட விரும்புகிறது. ஆனால் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தவரை அவர் நம் நாட்டோடுதான் நட்புடன் இருந்தார். ஷேக் ஹசீனாவை நம் நாட்டுக்கு எதிராக திருப்பி அவருடன் இணக்கமாகுவதற்காக சீனா பல்வேறு செயல்களையும் செய்தது. ஆனால் அதற்கு ஷேக் ஹசீனா உடன்படவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது வங்கதேசத்தின் நிலைமை மாறிப்போயிருக்கிறது. ஷேக் ஹசீனா நம் நாட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார். இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். இவரால் இந்தியா வங்கதேச உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு முகமது யூனுஸ் இன்னும் சில காலம் மட்டுமே அந்த பொறுப்பில் நீடிப்பார். மேலும் இந்த ஆண்டுக்குள் வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடத்தப்படலாம். வங்கதேசத்தை பொறுத்தவரைக்கும் 2 பெரிய கட்சிகள் உள்ளன. ஒன்று ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக், இன்னொன்று முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் பிஎன்பி, வங்கதேசம் தேசியவாத கட்சி. இதில் கலிதா ஜியா நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர். ஷேக் ஹசீனா மற்றும் அவரது கட்சியினர் மீது தற்போது வங்கதேசத்தில் பெரும் அதிருப்தி உள்ளது. இதனால் பொது தேர்தல் நடந்தால் கலிதா ஜியாவின் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சீனா நினைக்கிறது. இதனால் கலிதா ஜியாவின் கட்சியோடு நெருக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது சீனா. அதன்படி வங்கதேசத்துக்கான சீன தூதர் யோ வென் கலிதா ஜியாவின் பிஎன்பி கட்சியின் பொதுச் செயலாளர் மிர்ஷா பக்ருல் இஸ்லாம் ஆலம்கீரை டாக்காவில் சந்தித்து பேசியுள்ளார். பொது தேர்தல் நடந்தால் கலிதா ஜியாவின் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பதால் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. கலிதா ஜியாவின் கட்சி எப்போதும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருக்கும் என்பதால் சீனா அந்த கட்சியோடு தொடர்ந்து நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிஎன்பி கட்சி பிரமுகர்களை சீன தூதர் யோ வென் சந்தித்து பேசினார். அதன் பிறகு இப்போது மீண்டும் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது சீனா வங்கதேசம் இடையேயான உறவு நெருக்கமாகும் வகையில் பல்வேறு விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சீன தூதர் மற்றும் கலிதா ஜியா கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகியோர் இடையே இருதரப்புக்கும் இடையேயான பொதுவான விஷயங்கள் பற்றி பேசியதாக அந்த கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் எந்த விவகாரங்கள் பற்றி அவர்கள் பேசினார்கள் என்பது பற்றின செய்தி எதுவும் வெளியாகவில்லை. சீனாவின் இந்த நடவடிக்கை என்பது நம் நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அண்டை நாடுகளோடு நல்ல உறவு என்பது கட்டாயம் வேண்டும். தற்போது வங்கதேசத்துடன் நமக்கு பிரச்சனை உள்ளது. இப்படியான சூழலில் இன்னொரு எதிரியாக இருக்கும் சீனா நம் நாட்டுக்கு எதிர்நிலைப்பாடு கொண்ட கலிதா ஜியாவின் பிஎன்பி கட்சியோடு நெருக்கம் காட்டுவது பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு வங்கதேசத்தில் தேர்தல் நடக்கும் பட்சத்தில் கலிதா ஜியாவின் கட்சிக்கு தேவையான நிதி உதவியையும் சீனா வழங்கி ஜெயிக்க வைக்க நினைக்கும். இது நடக்கக்கூடிய பட்சத்தில் நம் நாட்டுக்கு கூடுதல் தலைவலி என்பது கண்டிப்பாக ஏற்படும் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.